ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். மெத்தட்ஸ் வந்து 3 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட் இஸ் கேபிட்டலைசேஷன் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2 ஸ்டெப். ஆவரேஜ் ப்ராஃபிட், குட்வில். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். குட்வில் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் பை total of weight. Goodwill weighted average profit into number of years of purchase. So இன்னைக்கு பார்க்குற நம்ம ஒரே மெத்தட் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுக்கு உண்டான ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம புக் எக்ஸசைஸ் ஷார்ட் ஆன்சரில் 2 சின்ன சம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். 4th சம் பாருங்கள். கம்ப்யூட் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். 2016, 17, 18 3 years உடைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் இந்த 3 years ப்ராஃபிட் 8,000 + 10,000 + 9,000. இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் எழுதிக்கலாம், அல்லது 1/1ஆகவும் நம்ம எழுதிக்கலாம். 2016, 17, 18 8,000, 10,000, 9,000 டோட்டலாக நமக்கு ப்ராஃபிட் 27,000 கிடைக்குது. இப்போ 27,000/3 அதுதான் ஃபார்முலா. டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. 1, 2, 3. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் ப்ராஃபிட் 9,000. அதே மாதிரி 5th சம் சிம்பிள் சம். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் 2 yearsக்கு குட்வில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 15,000 கொடுத்தாச்சு. ஸோ குட்வில் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் தான் 2 years பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 15,000 இன்ட்டு 2 years பர்ச்சேஸ். ஸோ குட்வில் இஸ் 30,000. அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார்முலா பார்த்தோம்ல, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன சம்மா. ஓகேவா? இது வெரி ஈஸியான சம்ஸ், 2 marksல கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம் 1. த ஃபாலோயிங்ஸ் ஆர் த ப்ராஃபிட் ஆஃப் த ஃபோம் இன் த லாஸ்ட் 5 years. ஒரு பிஸ்னஸில் 5 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் யூஸ் பண்ணி குட்வில் கண்டுபிடிக்கணும். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. இந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதணும். செகண்ட் ஸ்டெப் தான் குட்வில். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட்ஸை இப்படியும் எழுதலாம். 1/1 நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி இப்படி 1/1 எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி எழுதிக்கலாம். 14, 15, 16, 17, 18 இந்த 5 yearsையும் ஆட் பண்ணிங்கன்னா 60,000 ப்ராஃபிட். ஓகேவா? 60,000 பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனா 1, 2, 3, 4, 5 years. இதை டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் 12,000. ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 2 years பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் குட்வில்க்கு என்ன ஃபார்முலா இங்கே பார்த்துருக்கோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ்.
goodwill equal to 12,000 into 2 years. So 24,000 is the average, goodwill. Average profit 12,000, goodwill is 24,000. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒன்று கண்டுபிடிச்சோம், குட்வில் ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸசைஸ் சம் ஃபஸ்ட்டில் வந்து டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்தாச்சு, குட்வில் பர்ச்சேஸ் 2 years கொடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம குட்வில் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆவரேஜ் ப்ராஃபிட், செகண்ட் ஸ்டெப் குட்வில். ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடுறோம், அப்புறம் குட்வில்லை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க கால்குலேட் த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் 4 years கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க, லாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்வில் இயர் பர்ச்சேஸ் வந்து 3 years. இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு எழுதி மைனஸ் லாஸ் எழுதிக்கணும். இப்படி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. இதுதான் உங்களுக்கு ஈஸியானது. ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2015, 16, 18 ப்ராஃபிட். ஸோ 19,000 ப்ராஃபிட் மைனஸ் லாஸ். 2017 லாஸ் கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ் லாஸ் பண்ணால் டோட்டல் ப்ராஃபிட் கிடச்சி நம்ம 16,000. ஸோ 16,000/4 லாஸ் இருந்தாலும் அந்த இயரை ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்க்ளூடிங் லாஸ் இயர். 60,000/4 சிம்பிளை பண்ணால் 4,000. இப்போ நமக்கு கிடச்சிருக்குது ஆவரேஜ் ப்ராஃபிட் 4,000. செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் ஈக்குவல் டு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் இங்கே கண்டுபிடிச்சாச்சு 4,000. நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் 3 years. ஸோ குட்வில் வந்து 12,000. ஓகே, இது செகண்ட் சம் ஓவர். ஃபஸ்ட்டு சம் லாஸ் கிடையாது. செகண்ட் சம்மில் லாஸ் கொடுத்துருத்தாங்க. ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி லாஸை மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஆட் பண்ணுறதெல்லாம் பத்திரமா ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5,000, இது மூணுமே ப்ராஃபிட், இது லாஸ். ஸோ ப்ராஃபிட் மூணையும் ஆட் பண்ணி லாஸை லெஸ் பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். தேர்ட் சம் ரெமுனரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் letting the partnership firm find out the value of goodwill based on 3 years purchase. ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து 3 years குட்வில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் 4 years கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த இன்ஃபர்மேஷன் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் வாஸ் லுக்டு ஆஃப்டர் பை எ பார்ட்னர் இஸ் ஃபேர் ரெமுனரேஷன். அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ரெமுனரேஷன் அமௌண்ட் 1,500 per year. ஓகேவா? அமௌண்ட் வாஸ் நாட் கன்சிடர்ட் இன் த கால்குலேஷன் above த ப்ராஃபிட். ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சேலரியை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சி அவங்களுடைய ரெமுனரேஷனை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். போன சம்மில் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி குட்வில்லோட மல்டிப்ளை பண்ணி போட்டோம், அங்கே ரெமுனரேஷன் கொடுக்கல. பட் இந்த சம்மில் ரெமுனரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதுதான் வித்தியாசம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்டு 10,000, 12,500, 12,000, 11,500. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 46,000 கிடைக்குது. 46,000 பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 11,500. இதுதான் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். சம்மில் பார்க்கணும். திஸ் அமௌண்ட் வாஸ் நாட் கன்சிடர்ட் இஸ் த கால்குலேட்டிங் above த ப்ராஃபிட். இது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால் அவங்களுக்குடைய கொடுத்த சம்பளத்தை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் 11,500 கொடுத்துருக்கு. ரெமுனரேஷன் கொடுத்துட்டோம் 1,500. அதை லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறது இப்போது 10,000 தான். ஓகேவா?
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் சேலரி கொடுக்க முடியும். அதனால் ப்ராஃபிட் இருந்தது, சேலரி கொடுத்தாச்சு, மீதி இருக்கிறது தான் இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். இதில் இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் குட்வில் கண்டுபிடிப்போம். குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000 இன்ட்டு 3 years purchase. ஸோ குட்வில் ஈக்குவல் டு 30,000. குட்வில் ஈக்குவல் டு 30,000. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் அந்த தியரியை பார்த்துருக்கோம். என்ன மெத்தட்? கால்குலேஷன் மெத்தடு சூப்பர் ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் 2 மெத்தட் பார்த்தோம். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், அதில் 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா?